ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை தியானம் பண்ணவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் அது மக்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்யும். பரிசுத்தாவின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்பொழுது நாளிலே ஜெபத்தை குறித்த ஒரு முக்கியமான செய்தியை நாம் வேதத்திலிருந்து தியானம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதில் குறிப்பாக இந்த செய்தியின் தலைப்பு ஜெபத்தில் பொறுமை. ஜெபத்தில் பொறுமை என்பதுதான் இந்த செய்தியின் தலைப்பு. அதிகமாக நமக்கு ஜெபத்தில் இப்போ பொறுமை இருக்கிறதில்ல. இப்போ அவசரமான ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அவசரம் அவசரம். ஆக பொறுமைக்கு இடமில்லாமல் போய்விட்ட ஒரு காலம் இது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜெபத்திலே பொறுமையாக இருப்பது என்பது அரிதாக இருக்கிறது. எப்படி எல்லா காரியங்களும் உடனே நடக்க வேண்டும், உடனே கிடைத்து விட வேண்டும் என்று நாம் அவசரப்படுவது போல ஜெபத்திலும் அப்படிப்பட்ட போக்கு இருக்கிறது. ஆனால் ஜெபத்துக்கு இத்தனை பொறுமை தேவை என்பதை நம்ம தியானம் பண்ணி பொறுமையோடு கூட நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார் என்பதை மனதில் வைத்து இந்த செய்தி கேட்கும்போது உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு ஆதாரமாக சங்கீத புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நம்ம வாசிப்போம். 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இது ஒரு தாவீதின் சங்கீதம் அப்படின்னு நம்ம தலைப்பில் நம்ம பார்க்குறோம். தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீத கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு சத்துருக்கள் மூலம், ஜனங்கள் மூலம், ஏன் உற்ற தோழன் மூலம், அநேகர் மூலம் அவருக்கு அநேக சோதனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகளெல்லாம் வந்திருக்கிறது. அது அதிகமாய் அனுபவித்த ஒரு தேவ மனிதன் தாவீது. இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டம், சோதனை, பாடுகள், அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது ஆண்டவரின் உதவியை நாடினார். ஆனால் உதவி ஆண்டவரிடத்திலிருந்து உடனே வரவில்லை, தாமதமாகி கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட காலங்களிலே அவர் எப்படி பொறுமையாக இருந்தார் என்பதை குறித்து தான் இந்த வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் பதில் கொடுப்பதுக்கு தாமதமானாலும், ஆனால் ஜெபத்தை தாவீது நிறுத்தலை, தொடர்ந்து ஜெபித்தார். விளைவு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அப்படி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது அந்த ஜெபத்துக்கு, பொறுமையோடு ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதிலை பார்த்தீங்கன்னா இந்த 40ஆம் சங்கீதம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் எப்படி பதில் கொடுத்து உயர்த்தினார்னா, குறிப்பாக சொல்கிறேன் பாருங்களேன். 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, தாவீதை குழியிலே இருந்து நல்ல ஒரு பெரும் பாதைக்கு வழிநடத்தினார். ஒரு குழியிலேருந்து தூக்கி பாதைக்கு வழிநடத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் அதே 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, உளையான சேற்றிலிருந்து கன்மலைக்கு உயர்த்தினார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தீங்கன்னா, 3வது வசனத்தில் ஒரு அழுகையிலிருந்து துதிப்பதற்கு, அழுகையிலிருந்து ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு உயர்த்தினார். அழுது கொண்டிருந்த தாவீதை ஆண்டவரை துதித்து பாடும்படியான கிருபை கொடுத்தார்னு 3வது வசனத்தை பார்க்குறோம். இப்படி பொறுமையுடன் காத்திருந்த தாவீதின் ஜெபத்தை கேட்டு இந்த அளவுக்கு உயர்த்தினார் பாருங்க. குடியிலிருந்து பாதைக்கும், உளையான சேற்றிலிருந்து கன்மலைக்கும், அழுகையிலிருந்து துதிப்பதற்குமாக தேவன் தாவீதை உயர்த்தினார். அப்படி நாம் பொறுமையாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தில் பொறுமையாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவர் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவர் தாவீதை உயர்த்தினது போல நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஆகவே அவசரப்படாமல் பொறுமையோடு ஜெபத்தில் தொடர்ந்து தரித்திருங்கள் என்று
இந்த அறிமுகத்தில் உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து இந்த செய்தியை கேட்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் 3 விதங்களிலே பதில் கொடுப்பார் அப்படின்னு தெரியும். என்ன? முதல்ல எஸ் அப்படின்னு பதில் சொல்லுவார். ஜெபம் பண்ணோம்னா எஸ், ஆமாம் கேட்டேன் அப்படி சொல்லுவார், அது ஒரு பதில். ரெண்டாவது இல்லை, நோ அப்படின்னும் பதில் சொல்லுவார். மூன்றாவது வெயிட், காத்திரு அப்படின்னு சொல்லுவார். இப்படி 3 விதங்களிலே பெரும்பாலும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமாம் கேட்டேன்னு சொல்லுவார், இல்லைன்னு சொல்லுவார், பதிலுக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லுவார், அல்லது வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். இதிலிருந்து இன்னொரு பதிலும் கொடுப்பார். அது என்னென்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவார். இதுவும் ஒரு பெரிய பதில் தாங்க. பவுலுக்கு அப்படி தானே சொன்னார். 2 Corinthians 12ஆம் அதிகாரத்தில் 3 விசை ஜெபம் பண்ணார். இந்த முள்ளை என் சரித்திரம் எடுத்து போடும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார் பாருங்க, என் கிருபை உனக்கு போதும். அப்படி அநேக சந்தர்ப்பங்களில் ஸ்தோத்திரம், அப்படி கிருபை போதும் என்பதே ஒரு பதிலாக இருக்கும். நாம் ஜெபிக்கும் பொழுது இப்படியெல்லாம் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதை மனதில் வைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்புறம் தாவீது சொன்னது பாருங்க, பொறுமையுடன் காத்திருந்தேன் அப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா. அப்போ அந்த பொறுமையுடன் இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பொறுமையுடன் அப்படின்னா அது அர்த்தம் என்னென்னா, அதற்கு சகிப்புத்தன்மை. நல்லா கவனிக்கணும், அதை கேட்குறவங்க நல்லா கவனிக்கணும். சகிப்புத்தன்மை, நீடிய பொறுமை, லாங் சஃபரிங், சகிப்புத்தன்மை. ரெண்டாவது நீடிய பொறுமை. மூன்றாவது நிலைச்சிருக்கும் தன்மை, கான்ஸ்டண்ட்டாக. இப்போ நிலைச்சிருக்கிறது, பதில் வர வரலும் அவசரப்படாமல் காத்திருப்பது, நிலைச்சிருக்கும் தன்மை அப்படின்னு அர்த்தங்க. இந்த பொறுமைக்கு இந்த 3 அர்த்தம் இருக்குதுங்க. ஒன்று சகிப்புத்தன்மை, ரெண்டாவது நீடிய பொறுமை, மூன்றாவது நிலைச்சிருக்கக்கூடிய தன்மை. இப்படி சொன்ன இந்த வார்த்தைக்கு, இந்த பொறுமைக்கு அர்த்தம், நாம் முறுமுறுக்காமல் எல்லாவித சோதனைகளையும், வலி, வேதனை, போராட்டங்களை தாங்கிக் கொள்வது அல்ல சகித்து கொள்வது. நாம் முறுமுறுக்காமல் எல்லாவித சோதனைகளை, பாடுகளையும் தாங்கிக் கொள்வது, சகித்து கொள்வது அப்படின்னு அர்த்தம் அந்த பொறுமைக்கு. அப்புறம் நம்பிக்கையுடன் பொறுமையாய் அமைதியாய் எதிர்பார்த்து இருப்பது, அது ஒரு அர்த்தங்க. நம்பிக்கையுடன் பொறுமையுடன் அமைதியாய் எதிர்பார்த்து அமர்ந்திருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த கேட்குற கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையோடு இசைந்த ஒரு செய்தியைத்தான் கர்த்தர் சொல்லுகிறான்னு விசுவாசிங்க. என்ன சொல்லுகிறேன்? இது அர்த்தம் என்னென்னா, அதிருப்தி இல்லாமல் பொறுமையை கடைபிடிப்பது, அதிருப்தி இல்லாமல் பொறுமையை கடைபிடிப்பது. இன்னொரு சொல்கிற பாருங்களேன், நாம் சந்திக்கிற தடைகள், போராட்டங்கள் நமது ஆவிக்குரிய தன்மையை பாதிக்காமல் காத்துக்கொள்வது, இதுவும் பொறுமைக்கு அர்த்தங்க. நல்லா கவனிக்கணுங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக தடைகள் வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அந்த தடைகள் வரும் பொழுது அந்த தடைகள் நிமித்தம் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஜெப வாழ்க்கையோ எந்த விதத்திலும் பாதிக்காமல் நாம் தொடர்ந்து அதை காத்துக்கொள்வது, அதாங்க பொறுமையோடு ஜெபிக்கிற ஜெபம். பொறுமைனா அதாங்க, அது மட்டும் கிடையாதுங்க. கர்த்தருக்கு முன்பாக விடாமுயற்சியோடு தொடர்ந்து இருப்பது. எத்தனை அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பொறுமையுடன் என்பதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குதுங்க. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் பல மாதங்களாக, பல வருடங்களாக சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், பதில் வராமல் இருக்கலாம், அல்லது ஒரு பகுதி மாத்திரம் கேட்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறா, நீங்கள் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முறுமுறுக்காமல் ஒரு எதிர்பார்ப்போடு பொறுமையாய் காத்திருங்கள். எத்தனை தடை வந்தாலும் இந்த ஜெபத்துக்கு மட்டும் நீங்கள் எந்த விதத்தும் தடை இல்லாமல் அதை காத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம அடிக்கடி ஜெபிக்கிறோம், அப்புறம் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், நமது ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். அவர் ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இயேசு ஜெபித்தார், 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 ஜெபித்து கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். அவருடைய ஞானஸ்தானம் ஆவிக்கிற வாழ்க்கை தொடக்கத்தை பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் தான் தொடங்குகிறது. லூக்கா 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. ஸ்தோத்திரம். அவர் ஜெபம் பண்ணி, அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ணினார் அப்படின்னு அப்படி ஆவிக்கிற வாழ்க்கை அது ஜெபத்தில் தான் தொடங்குதுங்க. அது நீங்கள் வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். இயேசு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஊழியத்தை ஜெபத்திலே தொடங்கினார். முழுதும் ஜெபித்தார். மார்க் 1:35 படி அதிக இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான இடத்துல ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரம். மலையின் மேல் ஜெபம் பண்ணினார். எல்லா இடங்களிலும் ஜெபம் ஜெபம் ஜெபங்க. இப்படியே பார்த்துட்டு வந்து கெத்செமனேல சிலுவைக்கு போவதுக்கு முன்பு கெத்செமனேல ஜெபித்தார். சிலுவைக்கு சிலுவையிலும் 7 அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தையை பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபத்திலே அந்த 7 வார்த்தை தொடங்குது. அந்த 7வது வார்த்தையும் ஜெபத்திலே முடிவடைகிறது. என்ன? பிதாவே என் ஆவி உங்கள் கரையில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லித்தாங்க மரித்தார். பார்த்தீங்களா? ஆண்டோடைய வாழ்க்கை ஊழியம் தொடங்கினது ஜெபம், முடித்ததும் ஜெபம். ஏங்க அவ்வளோ தூரம்? வேதமே அப்படித்தான். ஜெபம் எங்கே தொடங்குது? முதல் புஸ்தகம் ஆதியாகமத்திலே ஜெபம் தொடங்குது. ஆதியாகமம் 4:24 வாசித்து பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினார்கள். அப்படி ஆரம்பிக்கலாம். வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்த விசேஷம், கடைசி அதிகாரம் 22 எப்படி முடியுது பாருங்க. ஆண்டவராக இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று. இப்போ வேதாகமம் தொடங்குவதும் ஜெபம், முடிப்பதும் ஜெபம். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப ஜெபம், முடிவு ஜெபம், எல்லாம் ஜெபந்தான். ஆகவே தான் சொன்னேன், நாம் ஜெபிக்கிறோம் ஜெபத்தை நிறுத்தி விடுகிறோம். இயேசுநாதர் ஜெபித்தார் ஜெபித்து கொண்டே இருந்தார். இதை கேட்குற கர்த்தர் பிள்ளைகளே, அப்போ இந்த பொறுமையுள்ள ஜெபம் அப்படின்னா ஜெபித்து கொண்டே இருங்க. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் பதில் தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுதான் நமக்கு நல்ல மாதிரி இல்லைங்களா? எந்த நேரத்திலும் ஆண்டவர் ஜெபத்தில் சோர்ந்தே போகலை பாருங்க. ஜெபத்தை நிறுத்தி விடவே இல்லை. அவசரப்பட்டு எதையும் பேசின பிறகு பாருங்க, நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லலை. ஸ்தோத்திரம். என்ன அருமையான ஒரு அப்பன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு. ஆகவே ஜெபத்துக்கும் சரி எல்லாவற்றுக்கும் இயேசுவே நமக்கு மாதிரி என்பதை மனதில் வைத்து தேவ பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபத்தில் இருங்க. ஸ்தோத்திரம். பொறுமையாக இருங்க. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இது ஒரு அறிமுகம். இந்த பொறுமையுள்ள ஜெபத்துக்கு 3 முக்கியமான குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல் குறிப்பு, ஜெபத்தின் முக்கிய அம்சங்கள். இப்போ மத்தேயு சுவிசேஷம் 17:19 வாசிப்போம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். மறுரூப மலையில் ஆண்டவரும் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் மறுரூப மலைக்கு போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் மலை அடிவாரத்தில் பிசாசு பிடித்திருந்த ஒரு மகனை தகப்பன் கொண்டு வந்தார். அது சிஷ்யர்களால் அந்த பிசாசை விரட்ட முடியவில்லை. அது நிமித்தம் அங்கே கூடின வேதபாரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்படி கலவரமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவும் 3 சிஷ்யர்களும் அங்கே இருந்து இறங்கி வருகிறார். இங்கே என்னன்னு கேட்குறார். அப்போ அந்த பிள்ளையினுடைய தகப்பன் சொல்லுகிறா, இப்படி என் பையன் பிசாசம் அவஸ்தைப்படுகிறான், உங்கள் சீசத்தில் கொண்டு வந்தேன், அவரால் விரட்ட முடியவில்லை அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் வருத்தப்பட்டு அந்த மகனை அழைத்து கொண்டு வர சொல்லி அந்த பிசாசை விரட்டினார். இப்போ என்ன நடக்குது பாருங்க. சீஷர்கள் மற்ற அந்த 9 பேரும் அவர்கள் யோசித்து, ஏன் நம்மால் கூடாமல் போய்விட்டது, இதில் நமக்கு ஏன் தோல்வி, நம்ம ஆண்டவரிடத்தில் போய் கேட்கணும் என்று ஆண்டவரிடத்தில் தனித்து வந்து அவங்க கேட்குறாங்க. ஆண்டவரே, ஏன் எங்களால் இந்த பிசாசை துரத்தக்கூடாமல் போய்விட்டது என்று கேட்டார். அர்த்தம் என்ன? எங்களுக்கு ஜெபத்தில் ஏன் தோல்வி என்று ஆண்டவரிடத்தில் அவர் கேட்டார்கள். கவனிக்கணுங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் சில தோல்விகள், இயலாமை இதெல்லாம் வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் தனிமைப்பட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கணும். கேட்டு அது எங்கே நம்ம தவறி இருக்கோம் என்று அந்த இடத்தை கண்டுபிடித்து அதை சரி பண்ணணுங்க. அப்படி வந்து கேட்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறார். அடுத்த வருஷம் வாசி பார்க்கலாம்.
அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினால்தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்போ கேட்குறாங்க, ஏன் இந்த தோல்வி அப்படின்னு ஒரு தற்பரிசோதனை. ஜபத்தில் ஒரு தற்பரிசோதனை நமக்கு வேணும். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஏன் தோல்வி, நஷ்டம், காரியங்கள் ஏன் நடக்கலை, மாறாக நடக்கிறது அப்படின்னா, நீங்கள் தனித்திருந்த ஆண்டவரோடு நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்யணுங்க. அதுதான் காட்டுது. அப்படி அவள் செய்த பொழுது இயேசு நான் சொல்கிறார் பாருங்க, அப்போ எதற்காக தோல்வின்னு சொல்கிறார்? உங்களுக்கு ஜெபம் இல்லை, ஜெபக்குறைவு, விசுவாச ஜெபம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் தோல்விக்கான காரணத்தை சொல்கிறாருங்க. பார்த்தீங்களா? அப்போது ஜெபத்தில் நம்ம தனிமைப்பட்டு ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் கேட்கணும். தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் கர்த்தர் பேசுவாருங்க. அப்படி பேசின இடம்தான் இது. சரி, இப்போது பொறுமையுள்ள ஒரு ஜெபம் அப்படின்னா அதுக்கு 2 முக்கியமான குறிப்பு ரொம்ப முக்கியம். 2 விஷயத்தில் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. ஒன்று, தேவனோடு உள்ள உறவிலே நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற காரியங்களிலே பொறுமையாக இருக்கணுங்க. ஜபத்தில் பொறுமையின் தலைப்பில் பார்க்குறோம். அப்போது இதுக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற காரியங்களில் நமக்கு பொறுமை தேவை. எப்படி? முதல்ல நம்ம தேவனை சரியாக அறிந்திருக்க வேண்டும். முதலில் நாம் தேவனை சரியாக அறிந்திருக்க வேண்டும். அவருடைய நடத்திப்பை குறித்து தெளிவான ஒரு ஞானம் நமக்கு வேணுங்க. அவர் எப்படி நடத்துகிறவர் என்று ஆண்டவரின் நடத்திப்பை குறித்து, நமது ஆண்டவர் எப்படி நடத்துவார்னா, ஸ்தோத்திரம், அதாவது தமது காலத்திலே அவர் செயல்படுகிற தேவன். அதை முதல்ல அதுதான் ஒரு நடத்திப்புன்னு சொன்னேன். அவர் காலத்தில் செயல்படுகிற தேவன். நீங்கள் 1 பேதுரு 5:6 கொஞ்சம் வாசிங்களேன். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் அப்படின்னா ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உயர்த்துவதற்கு, சந்திப்பதற்கு ஆண்டு ஒரு காலத்தை வச்சிருக்கிறாருங்க. அவசரப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு ஏன் அது நடக்கலை, அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, எனக்கு ஏன் நடக்கலை என்று ஜபத்தை நிறுத்தி விடுகிறவர்களுக்கு, அல்ல ஜபத்தில் சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பேசுறான்னு விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். ஏற்ற ஒரு காலத்தை உங்களை சந்திப்பதற்கு, தேவைகளை சந்தித்து கொடுப்பதற்கு, காரியங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை மனசில் வைக்கணுங்க. அந்த காலத்தில் தவறாமல் செய்வார். ஒரு நிமிஷம் முன்னாடி வரமாட்டார், ஒரு நிமிஷம் பின்தங்கி வரமாட்டார். இன்னொன்று, அவர் தவறே செய்ய மாட்டார். இதை கேட்குறவங்க ஸ்தோத்திரம், இதெல்லாம் இருதயத்தில் எழுதணுங்க. ஆகவே அவர் காலத்தில் செயல்படுகிறவர். நமது ஆண்டவருடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், குறித்த காலத்தில் இயேசு உலகத்துக்கு வந்தார். நீங்கள் கலாத்தியர் 4:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆக குறித்த காலத்திலே ஸ்திரீனிடத்தில் பிறந்தார்னு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோமர் 5:6 வாசித்து பார்த்து குறித்த காலத்தில் இயேசு மரித்தார்னு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 3 வாசித்து பார்த்தீங்கன்னா குறித்த காலத்தில் வருவார்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, அவருடைய மரணம், அவருடைய 2ஆம் வருகை எல்லாம் குறித்த காலத்தில். அப்போ பார்த்தீங்களா, அப்போ அவருக்குன்னு ஒரு காலம் இருக்கிறது. நீங்கள் என்னோட வாசிங்களேன், சங்கீதம் 31:15 வாசிங்க. அவசரப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிறார் இன்னைக்கு, விசுவாசிங்க. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்திலே இருக்கிறது. பார்த்தீங்களா, தாவீது நல்லா புரிஞ்சிருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். அவர் காலத்தில் செயல்படுகிறவர். என் காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அந்த காலத்தின் அடிப்படை செயல்படுவார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்தவர் பக்தன் தாவீது. பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும். அவர் தமது காலத்தில் செயல்படுகிறவர் மட்டுமல்ல, அவர் அந்த காலத்தில் அவர் வழியிலே தான் அவர் செயல்படுவார். அதையும் மனசில் வைக்கணுங்க நீங்கள், இல்லைங்களா? அவர் வழியிலே செயல்படுவார். ஆண்டவரே இப்படி செய்ய, அப்படி செய்யும், இப்படி செய்தால் நலமாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம். ஆனால் நீ என்ன தான் நம்ம பேசினாலும் செஞ்சாலும்
அவருக்கு நலமானபடி அவர் வழியிலே தான் அவர் செயல்படுவார். ஆகவே அவர் வழியிலே அவர் செயல்பட விட்டு காத்திருப்பது பொறுமையின் ஜெபத்துக்கு மிக உயர்ந்த உச்சக்கட்ட ஒரு அனுபவங்க. புரியுதுங்களா? ஆக அது கேட்குறவங்க சோத்திரம் அவர் கரத்தில் விட்டு அவர் செயல்படட்டும்னு சொல்லி பொறுமையாக காத்துருங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நாம் நினைக்கிறத விட சோத்திரம் நாம் விரும்புகிறத விட அவர் விரும்புகிறது போல செயல்படுவது தான் நமக்கு ஆசீர்வாதம். நாம் விரும்புகிற ஆசீர்வாதத்தை விட அவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஆசீர்வாதம் பெஸ்ட்டாக சிறந்ததாக இருக்கும். ஆகவே அவர் கரத்திலே அவர் காலத்தில் செயல்பட விட வேண்டும். இல்லைங்களா? நீங்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 8வது வருஷம் எல்லாம் தெரியும், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பார்த்தீங்களா? அப்போ அவர் வழியில் அவர் செயல்படுகிற தேவன். அதை நீங்கள் முதல்ல மனசில் வைக்கணுங்க. ஸ்தோத்திரம். வேதத்தில் நிறைய உங்களுக்கு நான் சொல்லலாம். அவர் வழியிலே அவர் செயல்படும் போது தான் காரியங்களெல்லாம் வெற்றியாக இருக்கணும். இஸ்ரவேல் ஜனம் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். இப்போது முதல் அவர்கள் தடை எரிகோ கோட்டை. அது எப்படி வீழ்த்துறது? இவர்கள் ஒன்றும் பெரிய பலசாலிகள் இல்லை, யுத்த புருஷர்கள் இல்லை. சோத்திரம். 430 வருஷம் எகிப்து தேசம் அடிமையாக இருந்துட்டாங்க. இப்போ தான் 40 வருஷம் நடந்து வந்திருக்கிறாங்க. அப்போ எரிகோவை வீழ்த்தக்கூடியது எப்படி வீழ்த்துறது? அதுக்கு தான் ஆண்டவர் நடத்துகிறார். அவர் வழியிலே அவர் செயல்பட்டால் எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நடத்துகிறார். நீங்கள் 7 நாள் சுற்றி வரணும் எரிகோ மதில், 7ஆவது நாள் 7 நிமிஷம் சுற்றி வரணும், பிறகு ஆர்ப்பரிக்கணும் என்றெல்லாம் உடன்படிக்கை முன்னாடி போகணும், எக்கால ஓதணும் என்று அவர் வழியில் அவர் செயல்பட ஆண்டவர் சொல்கிறார். அப்படி செயல்பட்ட பிறகுதான் எரிகோ விழுந்தது. பார்த்தீங்களா? அதுக்கு தான் நான் சொன்னேன், அவர் வழியிலே அவர் செயல்பட விட்டு நீங்கள் ஜெபத்திலே பொறுமையாயிருங்கள், நிச்சயமாக கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்புறம் சோத்திரம். ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்து வாழ்ந்த நாட்களிலே, ஊழி செய்த நாட்களிலே அவர் செய்த செயல்கள் அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் குறிப்பாக மத்தேயு சுவிசேஷம் 21:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து எருசலேமுக்குள்ளே பவனியாக வர்றார். வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பெரிய ஒரு யுத்த குதிரை மேலே வந்தாரா? இல்லைங்க. அல்ல பெரிய ஒரு பட்டாளத்தோடு வந்தாரா? இல்லைங்க. பட்டயத்தோடு வந்தாரா? இல்லைங்க. எப்படி வந்தாருங்க? 21:7 மத்தேயு. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு ஒரு கழுதையின் மீது பவனியாக எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தார். அது அவர் வழி. பழைய ஏற்பாடு பிரமாணங்கள்லாம் நிறைவேறும்படியாக அவர் வழியிலே தான் செயல்படுறாருங்க. அற்புதங்கள் செய்வது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு குருடனுக்கும் சுகம் கொடுக்கும்போது ஒரு குருடனுக்கு சுகம் கொடுத்த போது இன்னொரு குருடனுக்கு இல்லை, வித்தியாசமாக ஒரு குருடனுக்கு தொட்டு சுகம் கொடுக்குறாருங்க. இன்னொரு குருடனுக்கு பாருங்கள், தரையிலே உமிழ்ந்து சேறு உண்டாக்கி அதை எடுத்து கண்கள் மேல் பூசி சீலோங்கத்தை கழுவுன்னு சொல்லி சுகம் கொடுக்குறாரு. இதெல்லாம் அவரது வழி இல்லைங்களா? ஆகவே நீங்கள் யோவான் 11 வாசிங்க. லாசரை குறித்து நம்ம பார்க்குறோம். லாசர் வியாதிப்பட்டான். மார்த்தாள் மரியா சொல்லி அனுப்புகிறாங்க. சோத்திரம். ஆண்டவர் இன்னும் அவர் 2 நாள் தங்கினார் அப்படின்னு வருவாங்க. சோத்திரம். யோவான் 11:6 கொஞ்சம் வாசிங்களேன். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். பார்த்தீங்களா? ஏற்கனவே 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 2 நாள், 4 நாள் கழிச்சு தாங்க வந்தார். மரித்து விட்டான். மரித்தவனை உயிரோடு எழுப்பினாருங்க. ஏன் அன்னைக்கு வரல? ஏன் 4 நாள் கழிச்சு வந்தாருங்க? இது அவரது வழி. பிதா அவரை எப்படி நடத்தினா அப்படி செயல்பட்டா. அங்கே அற்புதம் நடந்தது. ஆகவே தான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவர் தமது காலத்தில் செயல்படுகிறவர் மட்டுமல்ல, அவர் வழியிலே அவர் செயல்படுவார். ஆகவே தான் அதை விட்டு நம்ம பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் ஒரு அற்புதம் நடக்கும். அவர் காலத்திலே செயல்படும் பொழுது தான் நமக்கு வெற்றி. ஆமென். அதுதாங்க வெற்றிக்கான வழி. வெற்றிக்கான வழியை அவர் காலத்தில் அவர் செயல்பட விட்டு பதில் கொடுக்கிறவரை பொறுமையாய் காத்திருப்பது. நாம் அவசரப்படுகிறது போல ஆண்டவர் அவசரப்பட மாட்டார். ஸ்தோத்திரம். அதை நீங்கள் மனசில் வைக்கணுங்க. ஸ்தோத்திரம் என்றால் தேவனுடைய காரியங்களிலே நம்ம பொறுமையாக இருப்பது. இப்போ பொறுமையுள்ள ஜபத்துக்கு இது முதல் அம்சங்க. இது தேவை. நீங்கள் நிறைய குறிப்பு இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் 55:22 சங்கீதம் அது கூட வாசிப்போமே. 55:22
கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பார்த்தீங்களா, என்ன ஆச்சரியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, இறக்கி வை, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், துவங்குகிறவரும் முடிக்கிறவர் அவர் தான் அப்படின்னு விசுவாசித்து அவரதில் பொறுமையாயிருங்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை அவர் கேட்பார். சோத்திரம். பொறுமையாயிருந்து ஜெபிக்கிறோடைய ஜெபம், அதற்கான பதில் பெஸ்ட்டாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, சோத்திரம். ஒன்று. ரெண்டாவது 2 விஷயம் சொன்னேன். முதல்ல தேவனுடைய காரியங்களில் பொறுமையாக இருப்பது. ரெண்டாவது மற்றவர்கள் காரியங்களிலும் பொறுமையாக இருக்கணும். நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த உறவுகளிலே, அந்த காரியங்களிலே, அதிலேயும் பொறுமையாக இருக்கணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற காரியங்களிலே பொறுமை. பொறுமை. இந்த விஷயத்தில் ஏதோ சூழ்நிலை பார்த்து, பிரச்சனையை பார்த்து அவசரப்பட்டு விட்டால் பெரிய பாதிப்பு வந்துவிடும் என்பதையும் நீ மனசில் வைக்கணும். அடுத்தவர்களோடு கொண்ட அந்த உறவு காரியங்களில் நீங்கள் அவசரப்பட்டு செயல்பட்டு விட்டால், பெரும்பாலும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் ரொம்ப அவசரப்படுறாங்க. அதையும் நான் பார்க்குறேங்க. நம்ம பேசுகிறோம், கேட்குறோமே தவிர ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ரொம்ப அவசரப்பட்டு பேசுறது, முடிவெடுக்கிறது, அது மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வருது. குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது உடனே அவசரப்பட்டு இந்த வேண்டாம், நம்ம பிரிஞ்சிடுவோம், நம்ம போயிடுவோம் என்றால் எடுத்த கவிழ்த்த கோர்ட்டுக்கு போவோம், போலீஸ் ஸ்டேஷன் தேடுவோம் என்றெல்லாம் திடீர் என்று அவசரப்பட்டு செயல்படுத இந்த நாட்கள் அதிகமாய் பார்க்க முடியுதுங்க. கர்த்தர் கிருபையாய் கொடுத்த குடும்பத்தை, பிஸ்னஸை அல்லது உறவுகளை உங்கள் கையாலே அவசரப்பட்டு உடைச்சி சிதைச்சிடாதீங்க. சோத்திரம். கவனிக்கணும். நீங்களே உங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை உங்கள் காலாலேயே நீங்கள் மிதித்து நாசம் பண்ணிவிடாதீங்க. கவனிங்க. மற்றவர்களோடு கொண்ட உறவிலே, காரியங்களிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். அவசரப்பட்டு விட்டால் பெரிய பாதிப்பு வந்துவிடும் என்பதையும் இந்த செய்தி மூலமாக கர்த்தர் சொல்கிறாருங்க. அப்படின்னா மற்றவரோடு கொஞ்சம் உறவில் எப்படி சார் பொறுமையாக இருக்குது? சில வார்த்தைகளை சொல்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த வசனத்தை கேட்குற மக்களுக்கு. முதலாவது, ஒருவருக்கு மன்னிக்கணுங்க. ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். அடுத்தவரோடு உறவு காரியங்களில் பொறுமைனா என்ன அர்த்தம்? மன்னிப்பது தாங்க. சில நேரங்கள் அப்படி மன்னிக்கவே முடியாத நம்மால், அப்படிப்பட்ட ஒரு டென்ஷனாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்ற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அடையாளமே, அப்படி என்னத்தான் சூழ்நிலை வந்தாலும் சரி, சோத்திர சகித்து கொண்டு அடுத்தவர்களை மனதார மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்னா, பவுல் சொல்கிறார் பாருங்க, ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தைங்க. எபேசியர் 4:32 எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. வாசிக்கலாமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? அப்போ அடுத்தவரோடு வந்த காரியங்களில் பொறுமைன்னா அதுக்கு ரொம்ப தேவை இந்த மன்னிப்பு. மன்னிப்பு. கிறிஸ்து மன்னித்தது போல. இயேசு எப்படி மன்னித்தாருங்க? சிலுவையில் அவரை தூஷித்து கொண்டிருக்கும் பொழுதே சத்துருக்களை மன்னித்தார். காரி உமிழ்ந்தவர்கள், கன்னத்தில் அறைந்தவர்கள், சோத்திரம், அத்தனை பேர் சூழ்ந்திருக்கும் பொழுதே சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களேன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் மன்னிப்பு சாதாரணமானதல்ல. ஸோ அதான் பவுல் சொல்கிறாருங்க, கிறிஸ்துக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல. சோத்திரம். இப்படி மன்னிக்கணும்னா சில விஷயங்களை விட்டால் தாங்க மன்னிக்க முடியும். என்ன சார் விஷயம்? அது முந்தைய வசனத்தை பாருங்களேன். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் விட்டா தாங்க, இதை புதைச்சால்தான் இந்த மன்னிக்க கூடிய சுபாவம் வருங்க. அதான் அது சொல்லிட்டு இதை சொல்கிறாருங்க. என்றால் இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம், இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கும், ஜெபத்துக்கு பெரிய தடையாக இருக்குங்க. ஆகவே தான்
கத்திரி பிள்ளைகள் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து இதெல்லாம் அகற்ற வேண்டியது அகற்றணும். அகற்றி விட்டு மன்னிக்க வேண்டியது மன்னியுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். ஸ்தோத்திரம். மன்னியாமை என்பது அது சாத்தானுக்கு வழிவகுக்கும் என்பதை மனசில் வைக்கணும். ஸ்தோத்திரம். சாத்தானின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே அப்படி சொல்லுவார். அதுக்கு முந்தைய வாசி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மன்னிப்பு வரும் இல்லைங்களா? இப்போ மன்னியாமை என்றது வரும். இப்போ மன்னிக்காததுங்கிறது ஜெபத்துக்கு பெரிய தடங்க. ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்து உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்கு நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது மன்னிக்கணும். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் உங்கள் மனசில் வைக்கணும். அடுத்து தேவ பிள்ளைகள் அடுத்தோடு இந்த உறவில் காரியங்களில் தேவ பிள்ளைகள் வந்து பொறுமையாக இருந்து இதெல்லாம் அகற்றி மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் சரி பண்ணி உங்கள் ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து ஏறிடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்முடைய காரியங்களை குறித்து கவனமாக இருக்கணும். விசேஷம் அடுத்தவர் காரியங்களை குறித்து கவனமாக இருக்கணும் என்பதை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும். நிறைய உங்களுக்கு சொல்லலாங்க. லூக்கா 8:15 அப்படி மனசில் வைங்க. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டு நாம் பொறுமையுடன் பலன் கொடுக்கலாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் பேசுவார். அதை அப்படி மனசில் வைங்க. பொறுமையுடன் நான் பலன் கொடுக்கலாக இருக்க வேண்டும் அப்படின்னு. நமது கிரியைகளை குறித்து கவனமாக இருக்கணும். இதெல்லாம் தேவைங்க. அடுத்தோட உறவுக்கு நமது கிரியைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் மனசு வைங்க. யோவான் 6:27, யாக்கோபு 1:3-4 யாக்கோபு 5:7 இதெல்லாம் நமக்கு தேவை. பிரசங்கி 7:8 வாசித்து அடுத்து குறிப்போம். பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பார்த்தீங்களா? பொறுமையுள்ளவன் உத்தமன். பார்த்தீங்களா? அப்போ பொறுமை எவ்வளோ முக்கியங்க நமக்கு. உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்றதை சேர்த்துக்குங்க. பொறுமையோடு நீங்கள் உத்தமமாக இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம் கர்த்தர் துணையாக இருந்து உங்களை நடத்துவார். பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருங்க. உங்கள் கிரியைகளை வைத்து கவனமாக இருங்க. வசனத்தை கேட்டு பொறுமையுடன் பலன் கொடுக்கல இருங்க. ஸ்தோத்திரம். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கொடுங்க. இதெல்லாம் அடுத்தவரோடு கூடிய அந்த உறவு, அந்த காரியங்களை பொறுமையாக ஜெபிப்பதற்கு இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் இருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஜெபத்துக்கு தேவையான அம்சங்கள் இது ரெண்டும். அப்படி இருங்க. நீ உங்களுக்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ள உறவிலும் கவனமாக இருந்துக்கிடுங்கண்ணே. ஸ்தோத்திரம். உங்களை சரி பண்ணி சீர்படுத்தி பொறுமையாய் காத்திருங்கள். உங்கள் ஜெபத்தை நிச்சயம் பதில் கொடுப்பதை கேட்குற தேவ பிள்ளைகளே, அநேக வருடங்கள் மாதங்களாக கேட்டுக்கொண்டு ஜெபித்து கொண்டு அந்த பொறுமையுள்ள ஜெபத்துக்கு நிச்சயமாக சீக்கிரத்தில் பதில் கொடுப்பார். ஸ்தோத்திரம். நான் சீக்கிரத்தில் பதில் செய்வேன் என்று லூக்கா 18 வாசிக்கிறது போல இதை கேட்குற தேவ பிள்ளைகளுக்கு உங்கள் பொறுமைக்கு தகுந்த பலனை சீக்கிரத்தில் கொடுத்து கர்த்தர் கனம் பண்ணுவார். பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பொறுமையுள்ள ஜெபத்துக்கு அடிப்படையாக அந்த சில அம்சங்களை சொன்னேன். தேவனோடு உள்ள உறவிலே பொறுமை, மற்ற மனுஷரோடு உள்ள உறவிலே பொறுமை. மற்ற மனுஷன்னா கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், நண்பர்கள், சகோதர சகோதரி, இந்த உறவுகள். சபைன்னு எடுத்துட்டிங்கன்னா விசுவாசி ஊழியக்காரர், விசுவாசிகளுக்குள்ள இந்த உறவெல்லாம் நமக்கு சீர்படுத்திக்கிட்டு நீங்கள் பொறுமையாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்போ 2வது குறிப்பு பார்க்கலாம். பொறுமையுள்ள ஜெபத்துக்கு 2வது குறிப்பு ஸ்தோத்திரம். இந்த பொறுமையுள்ள ஜெபத்தின் தேவைகள். பொறுமையுள்ள ஜெபத்தின் தேவைகள். முதல்ல பொறுமையுள்ள ஜெபத்தின் முக்கிய அம்சம்னு பார்த்தோம். இப்போ பொறுமையுள்ள ஜெபத்தின் தேவைகள். 1 கொரிந்தியர் 15:58 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆக உறுதியாயிருங்கள். ஜெபிக்கும் பொழுது இந்த பொறுமையுள்ள ஜெபத்துக்கு இன்னொரு முக்கியமான தேவை என்னென்னா, நீங்கள் ஜெபிக்கிற ஜெப குறிப்பு இந்த காரியங்களிலே தொடர்ந்து ஸ்திரப்பட்டவர்களாய் உறுதியுள்ளவர்களாய் நீங்கள் காத்திருங்கள். ஜெபத்தை விட்டுவிடாதிருங்கள். ஸ்தோத்திரம் என்பதை மனசில் வைக்கணுங்க. மனதில் வைத்து ஆக உறுதியாய் தொடர்ந்து திடமனதோடு கூட தொடர்ந்து ஜெபத்தில் முன்னேறுங்கள்.
நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். இந்த கடைசி காலத்துக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன அற்புதமான ஒரு ஆலோசனை இருக்குதுங்க. அது ரொம்ப அவசியம். பொறுமையுள்ள ஜெபத்துக்கு அது தேவை. என்ன? லூக்கா 21:19. லூக்கா 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கடைசி காலத்துக்கு விசுவாச மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன அற்புதமான ஒரு ஆலோசனைங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். கடைசி காலத்துக்கு இது ரொம்ப அவசியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்தில் நமது ஆத்துமா பொறுமையை இழந்து அது கெட்டு போயின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் கடைசி காலத்துக்கு சொன்ன ஆலோசனைகளில் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். நல்ல அருமையான ஒரு ஆலோசனை பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் எப்பொழுது இல்லாத அளவுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். குடும்பங்களிலே, சபைகளிலே, உறவுகளிலே, பல நிலைகளிலே எப்போல்லாத அளவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனைங்க. ஒரு சின்ன விஷயந்தான் பெரிய பிரச்சனை ஆகிவிடுகிறது. யாருக்கு அதை சகிக்கவோ பொறுமையாக இருக்கவோ டீல் பண்ணக்கூடிய மனசு பெரும்பாலும் இல்லைங்கப்போ. சில வருஷத்துக்கு முன்பு இருந்த ஆவிக்குரிய தன்மை, அந்த ஸ்திரத்தன்மை இப்போ ரொம்ப சிதைந்து போயிருக்கிறது. நான் சொல்லணும் அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியுங்க. ஆகவே தான் சபைகளிலே குழப்பம், சபைகளில் பிரச்சனை, குடும்பங்களிலே ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிரிவினைகள், டிவோர்ஸ் எல்லாம் எதுக்கு வருதுன்னா, ஸ்தோத்திரம், பொறுமை இல்லை. நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமே என்ற ஒரு அவேர்னஸ் கிடையாதுங்க நமக்கு. கவனிக்கிறேங்க. ஆக அப்படி பொறுமை இழந்துட்டா ஆத்மாவை இழந்துருவோன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆத்மாவை இழந்துட்டா என்ன பிரயோஜனங்க? பார்த்தீங்களா? அப்போ ஆத்மாவை காத்துக்கிடணும்னா எத்தனை நெருக்கம், சோதனை, என்னதான் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்களை பொறுமையினால் காத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள், மேடு பள்ளங்கள் நிச்சயமாய் உண்டு. சோத்திரம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அப்படி ஏற்றத்தாழ்வுகளும் மேடு பள்ளங்களும் நிரம்பின இந்த உலகத்திலே தேவ ஜனம் ஸ்தோத்திரம் ஸ்திரத்தன்மையோடு தைரியமாக ஆவிக்குரிய தன்மை இழக்காம ஸ்தோத்திரம் உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பணங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக்கு. என்ன வந்தாலும் சரி, பண பிரச்சனை வந்ததுன்னா எல்லா ஆவிக்குரிய தன்மையும் க்ளோஸ் ஆகி போயிடுது. எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சரிங்க, அதை ரொம்ப பார்க்குறேன் நான். பணம்னு வந்துட்டா போதுங்க, அதில் பிரச்சனை வந்தால் ஆவிக்குரிய தன்மை எல்லாம் சுக்குநூறாக போயிடுது. ஆனால் கவனிங்க, பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போயிடும். ஆத்மா விலையேற பெற்றது. அதை மனசில் வச்சு கர்த்தர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்கள் பொறுமையினால் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். அதாங்க வாசி கேட்டப்போ யாக்கோபு 5:7 பொறுமை குறித்து பேசுவார். ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் சொல்லுவார். யாக்கோபு பொறுமை குறித்து பேசும்பொழுது அருமையாக சொன்ன வார்த்தை. யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. ஒரு விவசாயி எவ்வளோ பொறுமையாக இருக்கிற அறுவடைக்கு, அதை போல தேவஜனம் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு பாரு, இல்லைங்களா? விதைத்த அடுத்த நாளே அறுத்துற முடியுமா? இல்லையே. ஒரு நெல்லை விளைவிக்கணும்னு சொன்னால் 3 மாதம் 4 மாதம் காத்திருக்காரு இல்லையா? ஒரு கரும்பை விளைவிக்கணும்னா ஒரு 9 மாதம் 10 மாதம் காத்திருக்கணும் இல்லைங்களா? இல்லைங்களா? சில விஷயம் 1 இயர். அப்படி பொறுமையாக இது விளையிற வரலும் காத்திருந்து அறுவடை அறுக்கிற விவசாயி. அதை போல் நம்ம நல்ல அறுவடையை பார்க்கணும்னா அதுக்கு ரொம்ப தேவை பொறுமை, பொறுமை, பொறுமை. அது அப்படியே நீங்கள் மனசில் வைக்கணும். எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தில் பொறுமையாக இருக்கணும், அதுக்கு உறுதியாக இருக்கணும், திடமனதோடு இருக்கணும், அசைக்கூடாது. அப்படின்னா அதுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியம். 2 விஷயம். ஒன்று விசுவாசம் அல்லது நம்பிக்கை. இது 2 ரொம்ப அவசியங்க. விசுவாசம் அல்லது நம்பிக்கை. இப்போ யாக்கோபு 1:3 வாசிங்களேன்.
உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இப்போ விசுவாசம்தான் பொறுமையை உண்டாக்குகிறது அப்படின்னு யாக்கோபு சொல்றார். அப்புறம் நீங்கள் 1:4 வாசிங்கன்னா அந்த பொறுமை பூரணப்படுவதற்கு அந்த விசுவாசம் தான் வேணும்னு சொல்றார். 4வது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பார்த்தீங்களா, விசுவாசம் பொறுமை கொண்டு வருதுங்க. அந்த பொறுமை தான் பூரணத்தை கொண்டு வருது. அப்போ பேசிக் பார்த்தீங்கன்னா விசுவாசம். ஆக ஜெபிக்கிற ஜெபத்துக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம், நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சோத்திரம். ஜெபிக்கிறவர்கள் தான் விசுவாசிப்பாங்க, விசுவாசிக்கிறவர்கள் தான் ஜெபிப்பாங்க. நீங்கள் எபிரேயர் 11:6 என்ன சொல்லுதுங்க? அவர் உண்டென்றும் அவரை தேடுறவர்களுக்கு பலன் அளிக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஜெபத்துக்கு என்ன வேணும்? முதல்ல விசுவாசம், நம்பிக்கை. அதை வாசிக்கலாமா? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? அப்போ ஜெபத்துக்கு ரொம்ப அவசியம் விசுவாசமும் நம்பிக்கையும். அப்படித்தாங்க ஜெபிக்கணும். நாம் விசுவாசத்தை இழப்போம் என்றால், விசுவாசிகள் கவனிக்கணுங்க, நீங்கள் விசுவாசத்தை இழந்துட்டால் வாழ்க்கையே இழந்தது போல். நமக்கு பேரே விசுவாசிகள். அப்படின்னா விசுவாசத்தை நீங்கள் இழந்துட்டா வாழ்க்கையே இழந்தது போல. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குங்க, நமது ஆண்டவர் அவர் சகலவற்றை செய்ய வல்லவர், மலையை பெயர்க்கக்கூடிய வல்லவர் ஆண்டவர். மலையை பெயர்ப்பது அவர் கையில் இருக்கிறது, ஆனால் அதை பெயர்க்க வைப்பது நம்ம கையில் இருக்கிறது. என்ன? ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். ஆண்டவர் மலையை பெயர்த்து தள்ளணும்னா, தடைகளை தகர்க்க வேண்டும் என்றால் சோத்திரம், அதை செய்வதற்கு நமது ஜெபம்தான் தேவை. நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் அதை செய்வார். ஆகவே தான் சொன்னேன், மலையை பெயர்ப்பது கர்த்தருடைய காரியம், ஆனால் அதை செய்வதற்கு தேவை விசுவாசம் உள்ள ஜெபம். ஆகவே தான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? ஆகவே அப்போ விசுவாசம் எவ்வளோ முக்கியங்க உங்களுக்கு. இந்த கேட்குற கர்த்தர் எந்த ஜெபம் பண்ணால், ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் கூட பை ஃபெய்த் கர்த்தர் கேட்பார், பதில் தருவார் அப்படின்னு ஜெபிங்க. அந்த பூரணமான சின்ன விசுவாசம் மலையே பெயர்த்திடும். கடுகள விசுவாசம் என்ன அர்த்தங்க? அந்த ஃபுல்னஸ்ஸுங்க, ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த இருக்கிற கொஞ்சம் விசுவாசமும் அது பூர்ணமாக இருக்கணும். கர்த்தர் செய்வார். எப்படி? நாளைக்கு காலை கிழக்க சூரியன் உதிக்கும் அப்படின்னு 100% விசுவாசிக்கிறோம். அதே போல் கர்த்தர் கேட்பார் அப்படின்னு விசுவாசித்து அதை கடுகள விசுவாசங்க. அப்படி ஜெபத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நாம் கேட்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் நமக்கு. மார்க் 11:24 நீங்கள் குறிப்பு வைத்துக் கொள்ளுங்கள். இது கூட சொல்லுகிறேன், இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் கிறிஸ்தவத்தின் அடித்தளம். கிறிஸ்தவத்துக்கு அடித்தளமே விசுவாசமும் விசுவாசமுள்ள ஜெபங்க. இன்னும் கூட இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு, ஆத்துமாவின் பாதுகாப்புங்கிறத இந்த விசுவாசமுள்ள ஜெபத்தில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு பாதுகாப்பு உண்டு. அவங்க தான் அப்போ சொன்னார், பொறுமையினால் ஆத்துமகளை காத்துக்கொள்ளுங்கன்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தோடு பொறுமையோடு ஜெபிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆத்மாவுக்கு பெரிய பாதுகாவலாக இருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு வார்த்தை. வேதத்தில் ஒரு பகுதி, சுவிசேஷத்தில் லூக்கா 22ஆம் அதிகாரம் 30-32 ஆண்டவர் இயேசு சீமோன் பேதுரு பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். சீமோனே சீமோனே, கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு காத்துக்கொண்டேன் சொன்னாரா இல்லையா? வாசிப்பா லூக்கா சுவிசேஷம் 22:31-32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே,
இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாத்தீங்களா? இப்போ விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொண்ட ஆண்டவர் பாருங்க, எது ஒழிந்து போகக்கூடாது? விசுவாசம். ஏன் அது ஒழிந்து போகக்கூடாது? ஆத்மாவுக்கு ஷீல்டு, ஆத்மாவுக்கு பாதுகாப்பு. அதுதான் கடைசி காலத்துக்கு அதுதான் வேணும்னு சொல்கிறாருங்க என்றார். இந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா ஜெபத்துக்கு. நான் இன்னும் சொல்கிறேங்க, ஜெபம் உயிரோடு இருப்பதற்கு விசுவாசம் தாங்க வேணும். உயிரோடு ஜெபம் இருக்கணும்னா, உயிருள்ள ஜெபமாக இருக்கணும்னா அதுக்கு விசுவாசம் தேவை. இன்னொன்று நான் சொல்கிறேன், கிருபையின் மேல் கிருபையில் வளர்ந்து நீங்கள் அடியெடுத்து வைத்து ஆண்டவரை நெருங்குவதற்கு, வருகையில் காணப்படுவதற்கு ஜெபம். இதெல்லாம் நீங்கள் இருதயத்தை எழுத வேண்டிய வார்த்தை. கிருபையின் மேல் கிருபை பெற்று அடியெடுத்து வைத்து ஆவிக்குரிய முன்னேறி ஆண்டவருக்கு நேராய் போவதற்கு ஜெபமே முக்கியம் இல்லைங்களா? ஆகவே எவ்வளோ முக்கியம் பாருங்க. அப்போ விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆகவே தான் அந்த 2 குருடர் பார்த்து கேட்பார். ரொம்ப சூப்பரான இடங்க அது. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அவங்கள குருடர்கள் ஆண்டவரோடு தொடர்ந்து பின்பற்றி வருவாங்க. சோத்திர ஆண்டு அமைதியாக வருவார், விட மாட்டாங்க. அவங்க இயேசு இருக்கிற வீட்டுக்குவே வந்துடுவாங்க. அப்போ அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா அப்படி கேட்பார். உடனே அவர் ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்ல அப்போவே பார்வை பெற்றுட்டாங்க. குருடர்கள் பார்வை அடைந்தார். அப்போ இங்கே என்ன? அவர்கள் ஜெபித்து கொண்டு வந்தார்கள். அந்த ஜெபத்தின் மையம் என்னன்னு சுற்றி காட்டுறார். என்ன? அதுக்கு விசுவாசம். அப்போ தான் நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்க, அந்த விசுவாசம் அதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்க்குறாருங்க. பார்த்து அது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே விசுவாசம் ஆக கடை விசுவாசம் ஆகிட்டான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஜெபத்துக்கு இந்த விசுவாசம் எவ்வளோ முக்கியங்க. இன்றைக்கும் பல பிரச்சனையோடு இங்கே இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். சோத்திரம். தேவ ஜனத்து கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாருங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, நிச்சயமாய் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் 2ன்னு சொன்னேன். பொறுமையின் ஜெபத்துக்கு 2 முக்கியம்னு. ஒன்று விசுவாசம், இன்னொன்று கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலும் பிரிக்கவே முடியாது. விசுவாசத்தின் கிரியை தான் கீழ்ப்படிதல் இல்லையா? சோத்த கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. பார்த்தீங்களா? அப்போது நமக்கு இந்த விசுவாசம் இருக்குன்னா அதுக்கு அடையாளம் கீழ்ப்படிவது தான். கீழ்ப்படிஞ்சாதான் உங்களுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 49 2-3 வசனம் வாசிங்களேன். யோவான் 4:49 முதல். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று கேட்டான். அந்த ஆண்டவர் சொன்ன அந்த நிமிஷத்தில் நடந்திருக்கிறது. இதுல பாருங்க, விசுவாசமும் கீழ்ப்படிதல் எப்படி கிரியை செய்து பாருங்க. அவன் குமாரன், அதாவது ஏரோது ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு அதிகாரியவன், ராஜா மனுஷனா அதான் அர்த்தம். அப்போ இவனுடைய குமாரன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், சாகிறது கண்டிஷன் இருக்கிறான். இப்போ இயேசு வருகிறான், அங்கே இருக்கிறான்னு கேள்விப்படுகிறான். இவன் இயேசுவை தேடி வந்தான் என்றால் அவன் விசுவாசம் வேலை செய்தங்க. அவ்வளோ தூரம் அவன் வரணுங்க இல்லையா? சோத்திரம். வரணும்னா விசுவாசம் வர முடியுமா? இயேசுவை தேடி வந்தான்னா அவனுக்குள்ள விசுவாசம். இப்போ கீழ்ப்படிதல் அதோடு சேரும்போது தான் அற்புதம் நடக்குது. இப்போ வாசிக்க கேட்ட நம்ம, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றான், ஆனால் ஆண்டவர் போகலை, நீ போ, உன் குமாரன் சொசமானான்னு சொல்லிட்டாரு. இவன் கேட்டு நம்பி திரும்பி போனாங்க. அங்கே தாங்க கீழ்ப்படிதல் வேலை செய்யுது. போகும் பொழுது போகிற வழியிலே நல்ல செய்தி வருது, உன் குமாரன் சுவசமாயிட்டான். பார்த்தீங்களா? அப்போ விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணைந்து செயல்படும் பொழுது தான் அற்புதம் நடக்குது என்றால், அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளுங்க நம்முடைய விசுவாச ஜீவியத்திற்கு.
இதை கேட்குறவங்க ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டு விசுவாசி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சொல்கிறபடியே நீங்கள் செயல்படுங்க, செய்வார்னு போங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சரி, ஜெபித்து விட்டு கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு காரியத்தை தொடங்குங்க, புறப்பட்டு போங்க. ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவங்க, யாராக இருக்கட்டுங்க, ஆண்டவரை நம்பி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்தீங்களா, கர்த்தர் வசனத்தை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு கர்த்தர் அப்படியே செய்வார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு விசுவாசித்து நீங்கள் விசுவாசத்தோடு போங்க. வேலைக்கு போனாலும், படிக்க போனாலும், வியாபாரத்துக்கு போனாலும், எங்கே போனாலும் சரிங்க. ஸ்தோத்திரம். அப்படி நீங்கள் கீழ்ப்படிங்க, கர்த்தர் செய்வார்னு செயல்படுங்க. அங்கே அற்புதம் நடக்கும். நிறைய உங்களுக்கு சொல்லாங்க. ஸ்தோத்திரம். 10 குஷ்டரோகிகள் சுஸ்தமானாங்க. லூக்கா 17 அதை பார்க்குறோம். ஆண்டவர் ஐயரே இறங்கும். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை போய் நீங்கள் ஆசாரிக்கு காண்பீங்க. சுகம்லாம் கொடுக்கல, நீங்கள் போய் காட்டு. என்னது பிரமாணம், பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அவர்கள் பாருங்கள், நாங்கள் எப்படிங்க போகிறது, குஷ்டரோகி இருக்கும்போது அங்கே போகவே முடியாதுங்க, பாளையத்துக்கு வெளியே தான் இருக்கணும், என்ன போக சொல்கிறாரு, இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு அவங்க மறுபடியும் தங்க இடத்துக்கு போயிடல. அவர்கள் ஆசாரியனுக்கு காண்பிக்க போக திரும்பையில் சுத்தமானார்கள். நீங்கள் வாசித்து பாருங்க 17 அதிகாரத்தில். அப்போது அந்த விசுவாசத்தோடு கேட்டாங்க, வந்து ஐயரே இங்கே இறங்கும், நீங்கள் போய் காட்டுங்க, நம்ம திரும்பி போகும் பொழுது அதான் கீழ்ப்படிதல். அங்கே அற்புதம் நடந்தது. பார்த்தீங்களா என்றால் இந்த விசுவாசம் கீழ்ப்படிதலும் எவ்வளோ முக்கியங்க. அப்படி நம்புங்கள், கீழ்ப்படியுங்கள். லாசர் மரித்து விட்டால் கர்த்தர் கல்லறைக்கு வந்தார், கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. 4 நாள் ஆச்சு யாருமே, ஆனாலும் அவங்க எடுத்து போட்டாங்க. அங்கே லாசர் வந்தான். இப்போ நம்ம வேலை என்னங்க, கர்த்தர் சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான். கல்லை எடுத்த போகிறது நம்ம வேலை, அவனை வெளியே கொண்டு வர்றது கர்த்தருடைய வேலை. கீழ்ப்படிதல். முதல் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் கர்த்தாவே. அங்கே தான் விசுவாசம் வேலை செய்து பாருங்கள். லூக்கா 5 அதிகாரத்தில் விசுவாசம் கிரியா வேலை செய்யுது. 2 படகு நிறைய. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விரும்பியாக இருந்தாருங்க, இப்போது விசுவாசத்தோடு கீழ்ப்படிது வலையை போட்டு விழுது 2 படகு நிறைய திரளான மீன்கள். இதெல்லாம் நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு. ஆகவே ஆண்டவர் நம்புங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க, சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிங்கள். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை கால தாமதமாகலாம். கால தாமதமும் நம்ம விசுவாசத்துக்கு பலன் தான், விசுவாச சோதனைக்கு பலன் தான் கால தாமதம். அப்படின்னு விசுவாசத்தை தொடர்ந்து நீங்கள் காத்துருங்க, பலப்படுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. வகையை வைத்தாமே. பிரைஸ் தி லார்ட். இப்போது பொறுமையுள்ள ஜெபத்தின் தேவைகள்னு பார்த்தோம். 1 விசுவாச நம்பிக்கையும், 2வது கீழ்ப்படிதல், 3வது இந்த பொறுமையுள்ள ஜெபத்தின் 3வது குறிப்பு இந்த ஜெபத்தின் பலன்கள். பலன்கள், ரிவார்ட்ஸ். கர்த்தர் கொடு ரிவார்டு என்ன பாருங்கள். சங்கீதம் 62:1. 62:1. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். எனக்கு நிச்சயமாய் பதில் கிடைக்கும், என் ஜெபத்துக்கு நிச்சயமாய் ரிவார்டு கொடுப்பார், பதில் கொடுப்பார் என்று தாவீதுடைய அற்புதமான விசுவாசம். இதுவும் தாவீதுடைய சங்கீதம் தாங்க. அப்போ தாவீது அப்படித்தாங்க காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டார். இப்போ இந்த காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கிறது பலனை பெறுவதுக்கு ரொம்ப அவசியங்க. அதான் பொறுமையுள்ள ஜெபம் அப்படின்னு தலைப்பில் பார்த்துட்டு வரோம். இப்போ காத்திருக்கிறதுங்கிறது என்னென்னா, ஏதோ தனித்து வாசம் பண்ணுறதில்லை, இது எல்லாரையும் விட்டுட்டு வீட்டு வாசல்லாம் விட்டுட்டு தனியாக போய் இருக்கிறது, அது இல்லைங்க. இருக்கிற இடத்திலேயே ஸ்தோத்திரம் நாம் தேவனுக்கென்று நேரத்தை செலவிடுவது, அதான் முக்கிய. வேலையா, வீட்டுக்காரியமா, ஊழியமா, ஸ்தோத்திரம் அது நடக்கட்டும். இருக்கிற இடத்துலையே தனிமைப்படுவது, ஜெப எண்ணம், ஜெப சிந்தை. அதான் எப்பொழுது ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு பவுல். என்ன அர்த்தங்க? 24 மணி நேரம் ஜெபத்திலே உட்காந்து முழங்கால் படிக்கணும் அர்த்தமா? எப்பொழுது ஜெப சிந்தையாக இருப்பது, எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் கேட்பார் என்று ஜெப சிந்தையாய் நீங்கள் இருக்கிறதுக்கு பேர் தாங்க காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். அதை நீங்கள் முதல்ல மனசில் வைக்கணும். சரி, இந்த சங்கீதத்தில் சில வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எப்படி பொறுமையோடு காத்திருப்பதுன்னு சொல்கிறாரு இந்த சங்கீதத்தில். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை சொல்கிறேன் பாருங்கள். இந்த சங்கீதத்தை சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி பொறுமையாக காத்திருந்தா பலன் வரும் அப்படின்னு.
நீங்கள் 62ஆம் சங்கீதத்தில் முதல் வசனமும் நீங்கள் 5வது வசனம் வாசித்து பாருங்க. அமைதியாய் காத்திருப்பது. முதல் வசனம் வாசிக்கலாமா? இப்போ மறுபடியும். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். பார்த்தீங்களா? அமைதியாய் காத்திருக்கிறது. என்ன சார் அமைதியாய் காத்திருக்கிறது? ஒருவேளை செய்திகள் நம்ம ஜெபிக்க துர்ச்செய்தி வரும். சில நேரத்தில் ஜெபிக்க தொடங்கும் போது தான் இல்லாத பிரச்சனைலாம் வரும். ஜெபிக்கக்கூடாதபடிக்கு சாத்தான் நிறைய காரியங்களை செய்வான். அவைகள் மத்தியிலே அமைதியாய் காத்திரு ஜெபிப்பது ஒன்று. 2வது 5வது வசனத்தை பாருங்க. எதிர்பார்ப்போடு காத்திருப்பது. அமைதியாய் காத்திருக்கிறது ஒன்று, 2வது எதிர்பார்ப்போடு. வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஒரு எதிர்பார்ப்பு. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், எனக்கு பதில் கிடைக்கும், நான் வைக்கப்பட்டு போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்போடு. அதுக்கு தான் அந்த விவசாயியுடைய காரியங்களை குறித்து யாக்கோபு சொன்னேன். எப்படி நான் அறுவடை செய்வேன், இது விளையும், அறுவடை செய்வேன்னு காத்திருந்தார் பாருங்க. அவசரப்படாமல் ஒரு விவசாயி காத்திருக்காரு இல்லைங்களா? அப்படி தாங்க எதிர்பார்ப்போடு. அவசரமே படக்கூடாதுங்க. சோத்திரம். ஒரு ரோஜா மலரை எடுத்துக்கிடுங்க. அது காலத்தில் தாங்க மொட்டாகி, அப்புறம் மலராகி, அப்புறம் மலர் பூத்து குலுங்கும். நீங்கள் மொட்டாக இருக்கும் போதே சீக்கிரம் அந்த பூ நல்லா விளையட்டும், அந்த பூ சீக்கிரம் மலரட்டோம்னு சொல்லி பிச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றும் இல்லாத போயிடும். அப்படி தாங்க நீங்கள் பொறுமையாய் கர்த்தர் பதில் கொடுப்பான்னு காத்திருந்தா ஏற்ற காலத்தில் மொட்டு மலர்ந்து பூவாகி சோத்திரம் பலன் கொடுக்கிறது போல கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ 3வது சோத்திரம் தொடர்ந்து காத்திருப்பது. நீங்கள் அதே 62:8 வாசிங்க. 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எக்காலத்திலும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவரை தொடர்ந்து காத்திருங்கள். இந்த ஜெபத்துக்கு பலன் எப்படி வரும்னா, அருமையான 3 ஆலோசனை சொல்றார் பாருங்க தாவீது. அமைதியாய் காத்திருங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள், தொடர்ந்து காத்திருங்கள். ஏசாயா 26:3 நல்ல தெரியும். உறுதியாய் பற்றி கொண்டு மனதை விட உண்மையே நம்பியிருக்கிறபடினால் அவன் பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு காத்திருக்கணும். சரிங்களா? சரிங்க. இப்போ காத்திருந்த 2-3 பேர் சொல்லிட்டு ஜெபிக்கிறோம். முதல்ல நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 இந்த சிமியோன் என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். அருமையான ஒரு பகுதிங்க அது. லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். நீங்க 29 வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை, இஸ்ரவேலின் ஆறுதலாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் குழந்தையாக பெற்றோர் கொண்டு வந்த பொழுது அதுதான் காத்திருந்தான். அவரை கையில் ஏந்தி அவன் துதித்து பாடினான். பிறகுதாங்க அவன் மரணம் அடைந்தான். என்றால் இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக பொறுமையாய் காத்திருந்த சிமியோனுக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? அந்த வயதான காலத்திலும் அவன் காத்திருப்பு விருதாக இருக்கவில்லை. பதில் கொடுத்து அவனை ஆறுதல் படுத்தி திடப்படுத்தி அவன் பூர்ண ஆயுசுள்ளவனாய் மரிக்கும்படி செய்தார்னா ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு பலன் கொடுக்கிற தேவன். அப்புறம் தாவீதை குறித்து கூட இன்னொரு வசனம் 25ஆம் சங்கீதம் 4:5 கொஞ்சம் வாசிங்களேன். 25ஆம் சங்கீதம் 4:5. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. காத்திருக்கிற அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு பொறுமையோடு காத்திருந்து பலனை பெற்றுக்கொண்டார். நீங்கள் அந்த 25ஆம் சங்கீதத்தில் நீங்கள் 21 வாசிங்களேன். 21. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். என்ன அர்த்தம்? அப்படி உத்தமும் நேர்மையும், அப்படி காத்திருக்கிற மக்களோட உத்தமும் நேர்மை வீண் போவதில்லை.
நிச்சயமாய் அதை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா? அப்புறம் கூட நீங்கள் 27:14 சங்கீதத்தை வாசிங்கன்னா, ஸ்தோத்திரம், உங்கள் காத்திருக்கிற ஜனத்தின் இருதயத்தை அவர் திடப்படுத்துவார். உத்தம வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது, இருதயத்தை திடப்படுத்துவார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 37:9 வாசி ஜெபம் பண்ணுவோம். 37:9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பொறுமையாய் கர்த்தருக்கு காத்திருக்கிற பலன் என்ன? அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்றால், ஸ்தோத்திரம், பூலோகத்திலே கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை ஸ்தோத்திரம் நாம் பெற்றுக்கொள்வோம். அதே 37:7-8 கூட மனசில் வச்சுக்கிடுங்க, வாசித்து பாருங்க நீங்கள் என்றார். பொறுமையாய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் உத்தமம் வீண் போவதில்லை, உங்கள் ஜெபம் வீண் போவதில்லை. ஆண்டவருக்கு காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பலனை பெறுவீர்கள். பலன் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படி ஆச்சரியமாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவருக்காக காத்திருக்கிற, பொறுமையாக காத்திருக்கிற தேவ ஜனத்துக்கு அவர் பதில் கொடுக்கும்போது அது எப்படி இருக்குமா? ஏசாயா 64:4. ஏசாயா 64:4. தேவனே, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. என்ன அர்த்தங்க? ஆண்டவர் பதில் கொடுக்கும் பொழுது அது புத்திக்கு எட்டாத ஆச்சரியமான பதிலாக இருக்குமா. கண்களில் காணவில்லை, செவியில் கேட்கல, இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு பவுல் இதை எடுத்து பேசுவாருங்க. 1 Corinthians 2:9 பேசுவாருங்க. என்றால் ஆண்டவர் பதில் கொடுக்கும் பொழுது நம்ம கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். இதை கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, பொறுமையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறா, உங்கள் பொறுமைக்கு பலன் உண்டு, புத்திக்கு எட்டாத அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ பொறுமையுள்ள ஜெபம் எவ்வளோ அவசியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். வெளிநாடு ஒன்றில் ஒரு தகப்பன் இருந்தார். ஒரு தாய் தகப்பன், ஒரே மகள். இந்த தகப்பன் ரட்சிக்கப்படாதவர், குணப்படாத, ஆண்டவர் நம்பாதவர். தாய் நல்ல விசுவாசி. ஒரு காலகட்டத்தில் அந்த தாய் வியாதிப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஒரே மக, இவளுக்கு ஒரு சீரியஸ் வியாதி சரீரத்தில். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும். படித்தாலும் பிழைக்கலாம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஐசியூக்கு முன்னாடி கொண்டு போகிறதுக்கு இருக்கிறாங்க. அப்போது அந்த பிள்ளை ஒரு ஜெபம் பண்ணுது. இவர் ரட்சிக்கப்படாத மனுஷன், கடவுளை அறியாத மனுஷன். ஆனால் அந்த சின்ன பிள்ளை ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி அது ஜெபம் பண்ணுது. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்ஸ், நர்ஸ்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஐசியூ கொண்டு போகிறது ரெடியாக இருக்கிறாங்க. இந்த பிள்ளை ஜெபம் பண்ணிட்டான். டாக்டர் கேட்குது, ஒரு ஜெபம் பண்ணிடுறேன் டாக்டர்னு. அவர் ஆச்சரியப்பட்டு ஓகே பண்ணுமான்னு அந்த ஒரு ஜெபம் பண்ணிச்சான் பாருங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் அப்பாவை ஆசீர்வதியும், வியாதிப்பட்டு கிடக்கிற எங்கள் தாய்க்கு சுகத்தை தாரும், இந்த டாக்டர்ஸ் நர்ஸுகள் எல்லாம் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் நர்ஸுங்களாம் ஆச்சரியம். எங்கள் அப்பா இருக்கார் பாருங்கள், எங்கள் அப்பாவை ஆசீர்வதியும், எங்கள் டேடி ஆசீர்வதியும் சொன்ன உடனே உள்ளம் உடைந்து, என் மக இப்போ ஆப்ரேஷன் போகிற நேரத்தில் எனக்காக ஜெபம் பண்ணுகிறாள் உள்ளம் உடைந்து அந்த இடத்த விட்டு இம்மீடியட்டாக வெளியே போய் அந்த ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு சேப்பலில் போய் அழுது குலுங்கி அழுது, இயேசுவே என்னை ரட்சியும் அப்படி ஆண்டவர் தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்தார். இந்த பிள்ளையை ஹாஸ்பிட்டல் உள்ள ஐசியூ கொண்டு போனாங்க. ஆப்ரேஷன் முடிந்தது. நல்ல சுகத்தோடு பலத்தோடு அந்த மகள் வந்தாள். அப்போது சொன்ன விஷயம், அந்த மகளுக்கு நல்ல சுகம் கொடுத்தது 2வது தான். அதை காட்ட அப்பாவுக்கு ஆண்டவர் ஆத்ம சுகத்தை ரட்சிப்பு கொடுத்தாரே, என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான். என்ன அருமையா ஒரு சின்ன பிள்ளை பாருங்கள். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஜெபிங்க. ஜெபத்துக்கு நிச்சயமாக பலம் உண்டு. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நின்றால் ஜெபம் கேட்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பொறுமையுள்ள ஜெபத்தை குறித்து 3 காரியத்தை சொல்லிக்கிறேன். ஆக பொறுமையோடு ஜெபிங்கள், பலன் உண்டு. ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தா. இப்பொழுது சுவாமி, இந்த செய்தி கேட்ட மக்களை ஆசீர்வதி. ஜெபத்தில் இன்னும் உறுதியாக தரித்திருக்க உதவி செய்யும். அவன் நீண்ட நாள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து கனம் பண்ணும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.